6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாகத் திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் ஆகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலையில் இத்தலம் அமைந்துள்ளது. பழனி என்று சிவபெருமானால் ஞானப்பழமாக அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் கோவனாடை உடுத்தி கையில் தண்டம் ஏந்தி ஞானப்பழமாக இத்தலத்தில் காட்சியளிக்கிறார். ஒருமுறை நாரத முனிவர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு அரிய ஞானப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதை தன் மகன்களான விநாயகருக்கும் முருகருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்க சிவபெருமான் விரும்பினார். ஆனால் அதை நறுக்கக்கூடாது என்ற நிபந்தனை இருந்தது. உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இப்பழம் என்று சிவன் கூறினார். முருகப்பெருமான் தன் வாகனமான மயிலேறி உலகைச் சுற்றப் புறப்பட்டார். ஆனால் விநாயகரோ அம்மைப்பனே உலகம் என்று கருதி பெற்றோரையே உலகமாக பவித்து சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார். உலகைச் சுற்றிவிட்டு வந்த முருகப்பெருமான் பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டதைக் கண்டு கோபித்துக் கொண்டு தன் ஆடை ஆபரணங்களை துறந்து கோவனாடையுடன் பழனி மலையில் வந்து அமர்ந்தார். அவரை சமாதானப்படுத்த சிவபெருமான் பழம் நீயே ஞான வடிவான பழம் என்று கூறினார். அதுவே மருவி பழனி என ஆனது.